ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி எக்ஸ்எம்எல் வந்து லேஅவுட் டிசைன்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். கொஞ்சம் இல்ல ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அந்த எக்ஸ்எம்எல் ஒர்க் ஆக வைக்கிறதுக்காகவே நெறைய கோட் நம்ம வந்து எழுத மாரி வரும். ஸோ, அதனாலேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக, காட்லின் லாங்குவேஜ்லயே யுஐ கிரியேட் பண்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது இதோட பேக் எண்ட் லாஜிக்கும், அதோட ஃப்ரண்ட் எண்ட் லாஜிக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சிமிலரா இருக்கும் மேபி. லைக் நாட் எக்ஸாக்ட்லி சேம் பட் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். அதாவது புரோகிராமிங் லாங்குவேஜ்லயே நீங்க வந்து யுஐ டிசைன் பண்ணிக்கிடுங்க. அந்த மாதிரி குடுத்துட்டானுங்க. இதனால வந்து என்னன்னா, முன்னாடி மாதிரி காம்ப்ளெக்ஸா எதுவும் இருக்காது. ஆனா நம்ம புதுசா கிரியேட் பண்ற இந்த யுஐ எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்கும். அதோட முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண மாரி தனியா போய் ஒரு எக்ஸ்எம்எல் லேஅவுட் போயிட்டு, அதுக்குன்னு தனியா ஒரு வியூ கிரியேட் பண்ணி அந்த மாரி நம்ம ஆட் பண்ற மாரிலாம் இருக்காது. டைரக்ட்டா நம்ம கோடுக்குள்ளேயே இதோட யுஐ இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதோட ஃபங்ஷனாலிட்டியும் தனியா நம்ம அந்த கோடுக்குள்ளேயே குடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. பட் திடீர்னு நீங்க எக்ஸ்எம்எல் டிசைன்ல இருந்து நீங்க திடீர்னு இங்க வரும்போது உங்களுக்கு என்னய்யா நடக்குது இங்க? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் தோணும். பிகாஸ் அது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்குல்ல அதனால. பட் ஆக்சுவலி இவங்க வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இத நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். முன்னாடி மாதிரி நெறைய கோட் எழுத மாரி இருக்காது. ஜஸ்ட் ஃபார் யுஐ. சப்போஸ் நீங்க ரியாக்ட் வெப் டெவலப்மெண்ட் அந்த மாரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைட்டா அதோட ஐடியாஸ் இருக்கும். இப்போ ஒரு சர்ச் பார் கிரியேட் பண்றோம். இல்லன்னா ஏதாவது ஒரு கண்டெய்னர் அந்த மாரி ஏதாவது நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, தனித்தனியா நம்ம அத பிரிச்சு நம்ம காம்போனன்ட்டா யூஸ் பண்ணுவோம் ரைட்? லைக் அத நம்ம ரீயூஸ் பண்ற மாதிரி. ஒரு குட்டியா ஒரு பீஸ வச்சு ஒரு சர்ச் பார் கிரியேட் பண்றோம். இல்லன்னா ஒரு இன்புட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு டைப் பண்ற மாரி ஏதாவது ஒரு இன்புட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு தடவ நம்ம அத ரைட் பண்ணிட்டு அத ரீயூஸ் பண்ணலாம். அதுக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேல்யூ குடுத்து டைனமிக்கா யூஸ் பண்ற மாரி நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக தான் Jetpack Composeஅ கொண்டு வந்திருக்கிறானுங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலயே. சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க ரியாக்ட் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைட்டா அதுல ஒரு ஐடியா இருக்கும். ஃபங்ஷன நம்ம எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுவோம்னு. அதே மாதிரி தான் இதுவும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல நம்ம எப்படி பண்றோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரீட்டிங்ஸ்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 2 ஆர்குமென்ட் குடுத்துருக்காங்க. மாடிஃபயரும், ஒரு நேமும் ஒரு 2 ஆர்குமென்ட் குடுத்துருக்காங்க. பாராமீட்டர், ஆர்குமென்ட் 2ம் ஒண்ணு தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆன் கிரியேட்ல வந்து இந்த இடத்துல நம்மளோட கிரீட்டிங்ஸ்ன்னு இருக்கக்கூடிய நம்ம ஃபங்ஷன கால் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபங்ஷன ஆன் கிரியேட்ல கால் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இதுக்கு வேல்யூவும் இது கூடவே குடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நேம்ங்கிற இந்த ஆர்குமென்ட் மூலமா அதுக்கு ஒரு வேல்யூவ பாஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு அப்படின்னு. அதுக்கப்புறமா இதோட இன்னர் பேடிங் சைஸ வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளேயே இருக்கும் இந்த ஆப்ஷனு. இதுகள யூஸ் பண்ணி அதோட பேடிங் சைஸையும் இந்த மாடிஃபயருக்குள்ள பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2மே வந்து இந்த ஃபங்ஷனுக்குள்ளாடி வந்துருச்சு. அந்த ஃபங்ஷனுக்குள்ள டெக்ஸ்ட்ன்னு இன்னொரு ஃபங்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஃபங்ஷன் தான் பார்த்துக்கங்க. இப்ப நம்ம யுஐக்காக ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இதுக்குள்ள தான் நம்மளோட டிசைன் லேஅவுட் எல்லாம் இருக்கு. இதான் நம்மளோட காம்போனன்ட்ன்னு அதுக்கு தெரியப்படுத்துறதுக்காக, இதுல @கம்போசபிள் அப்படிங்கிற இத வச்சு நம்ம அன்னோட்டேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாரி அன்னோட்டேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா மட்டும் தான் இந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுடைய Jetpack Composeக்காக உள்ள யுஐ காம்போனன்ட் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம இத யூஸ் பண்ணணும். இப்ப டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலி இதுவும் ஒரு கம்போசபிள் தான். இதக்கிட்ட ஹவர் பண்ணீங்கனாலே தெரியும். என்னென்ன நம்ம இது கூட யூஸ் பண்ணலாங்கிற ஆப்ஷன் எல்லாமே இதுல ஷோ ஆகுது. இப்ப இந்த டெக்ஸ்ட்ங்கிற இந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்ங்கிற ஒரு வேரியபிள்ல ஹலோன்னு ஒரு வேல்யூ டிஃபால்ட்டா குடுத்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவ டிஃபால்ட்டா குடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா டைனமிக்காட்ட நம்ம பாஸ் ஆகி இதுல நம்ம ஒரு டேட்டா பாஸ் பண்றோம் பார்த்தீங்களா? ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு வேரியபிள வந்து இது மூலமா பாஸ் பண்றோம். அந்த பாஸ் பண்ற வேல்யூவ நம்ம டாலர் சிம்பல் போட்டு இந்த இடத்துல நம்ம டைனமிக்கா ஷோ பண்றோம். அதுக்கப்புறமா இங்க மாடிஃபயர்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இங்க பாஸ் பண்ணியிருக்கோம்ல. ஏதாவது இன்னர் பேடிங் சைஸு. அதுகளையும் நம்ம இது கூடவே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுவும் இதுக்குள்ள தான் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள குடுத்துருக்கோம். அப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த பேடிங் அப்ளை ஆகும். இத வந்து நம்ம ப்ரீவியூ பண்ணி பார்க்கறதுக்காக 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கோட் பண்ணும்போதே ப்ரீவியூ பண்ணணும் அப்டின்னா, இந்த மாதிரி நீங்க ஒண்ணு செப்பரேட்டா நீங்க இதுக்கு கீழ நீங்க ரெடி பண்ணிக்கலாம். கம்போசபிள்ல மேல ப்ரீவியூன்னு ஒண்ணு வச்சு அன்னோட்டேட் பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்போசபிள் ப்ரிவியூல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்யூவ பாஸ் பண்ண முடியாது. ஸோ, நீங்க டைரக்ட்டா அந்த ப்ரிவியூ பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அதோட வேல்யூவ நீங்க டைரக்ட்டா அதுக்கு உள்ளவே நீங்க மென்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி. பட் நம்ம எக்ஸிஸ்டிங் கோட நம்ம எதுவுமே இப்ப பண்ண போறதில்ல. அதனால நம்ம கீழ இருக்கக்கூடிய
இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியூக்காக நம்ம யூஸ் பண்ற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு. இந்த தீம்னு இருக்குல்ல, இதை நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாட்டெல்லாம் ஒர்க் ஆகும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு குட்டியாக நம்ம மினியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால தேவையில்லை. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்க வேண்டாமே அதனால. ஸோ பேசிக்கலி இப்போ ப்ரீவியூ பண்ணுறதுக்காக இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் இது ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் தான். ஆனால் இதுக்கு நம்ம வந்து கிரீட்டிங்ஸ் ப்ரீவியூ அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ப்ரீவியூன்னு இன்னொரு அனோட்டேஷன் போட்டிருக்கோம். அண்ட் அதோட 2 ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் ஷோ பேக்ரவுண்டு அதை வந்து ஈக்குவல்ஸ் ட்ரூன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த ஷோ பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் ஷோ ஆகும். பட் இது இல்லாமல் கூட நம்மளால் ப்ரீவியூ பண்ண முடியும். பட் எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை நம்ம ப்ரீவியூ பண்ணுறதுக்கு இங்கே ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. இதை கொடுத்தனா நமக்கு தனியாக இங்கே ஜென்ரேட் ஆகும் அதோட ப்ரீவியூ. அதாவது இந்த இடத்துல எதெல்லாம் நம்ம ப்ரீவியூன்னு அனோட்டேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் நமக்கு. இதுக்கு பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராக்கெட் கூட ஷோ பேக்ரவுண்ட் ஈக்குவல்ஸ் ட்ரூ இந்த வேல்யூ அப்படி இருக்கணும். அப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இல்லை ஏதாவது ஒரு என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதில் வந்து வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஒரு வியூவோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக நம்ம ஒரு ஆப்பை ரன் பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம இதில் நம்ம ப்ரீவியூவை மேனுவலாக போட்டு பார்த்துக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் எதையும் பாஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண ட்ரை பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூவில் எரர் காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு நேம் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண ட்ரை பண்ணோம் உடனே ப்ரீவியூ இதில் நீங்கள் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வந்துருச்சு. ஸோ இதில் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. நம்மளோட ப்ரீவியூக்காக ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த கிரீட்டிங் ப்ரீவியூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீட்டிங் ஃபங்க்ஷனை நம்ம மேலே இருந்து கால் பண்ணுறோம். பட் இதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து நேம்னு ஒரு ஆர்கியூமெண்ட் கேட்குது. பட் நம்ம இந்த இடத்துல இருந்து ஆர்கியூமெண்ட் வேல்யூவை டைரெக்டாக பாஸ் பண்ணுறோம். அதாவது இந்த கம்போசபிளுக்கு வெளியே இருந்து தான் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் இதுக்கு உள்ளேருந்து நம்ம கால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட் இந்த இடத்துல இருந்தே நம்ம கொடுக்கலாம். அப்படின்னா இந்த ப்ரீவியூ காம்பனண்ட் வந்து இந்த ஆன் கிரியேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. பிகாஸ் நம்ம இங்கேருந்து நம்ம டேரெக்டாக டேட்டாவை பாஸ் பண்ணுறோம் இந்த கம்போசபிளுக்கு. அதாவது கிரீட்டிங்ஸ்க்கு என்ன நேமை நம்ம பாஸ் பண்ணுறோம், வேணும்னு என்னோட நேமை பாஸ் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல நமக்கு இது ஷோ ஆகுது. பட் நமக்கு தேவைன்னா இதோட மாடிஃபையரோட வேல்யூவையும் கூட நம்ம இங்கேருந்தே நம்ம பாஸ் பண்ணி அதோட ப்ரீவியூ எப்படி இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதாவது தனியாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம் ப்ரீவியூக்காகவே. அப்புறமா நம்ம மேலே கிரியேட் பண்ணி வச்சிருக்க கூட்ட சப்பில் இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம். அவ்வளோதான்.